தமிழ் எக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர். இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அதிகமான மக்கள் காத்துட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தூக்கத்துக்கான ஒரு மருந்தாக. தூக்கத்துக்கு மியூசிக் தெரப்பிங்கிறாங்க, அப்புறம் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்குறாங்க, தியானம், யோகா நித்ரா என்னெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட தூக்கம் வரல. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ப்ராப்ளம்னு புரிஞ்சாலும் கூட என்னங்க பண்ணுறது, என் தொழில் இப்படி தான் இருக்குது, என் ஒர்க் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சமாளிஃபிகேஷனில் இருக்காங்க. ஸோ தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அவசியம், தூக்கம் என்னவெல்லாம் செய்யும், தூக்கம் நன்றாக வர என்ன செய்ய வேண்டும்? பசி வரும்போது சாப்பிட்ற மாதிரி தான் தூக்கம். ஓகே, அப்போ ஒன்று தூக்கம் ஒரு வகை சாப்பாடு. எப்படி சாப்பிட்டா தெம்ப அளவு பார்ப்பீங்க. பசி ஆள் நல்லா இருக்கோ, நைட்டு நல்லா தூங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உடம்பு சாஜா இருக்குங்கிறத பகலில் உங்கள் முகஞ்சிடும். கரெக்டாக இதே மாதிரி உறக்கம் ஒரு வகை சாப்பாடு. அப்போ என்ன பண்ணலாம் கேட்டால், எப்படி வயிறு கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்களோ, அதேமாதிரி அன்னைக்கு உழைப்பை பொறுத்து உடல் எவ்வளோ ஓய்வு கேட்குதோ அந்த ஓய்வை பரிபூரமாக கொடுத்தால் மட்டும்தான் சார்ஜ் 100% இருக்கும். அந்த மொபைலை தூக்கி வெளியில் போகலாங்கிற மாதிரி இந்த பாடி மட்டும் பரவாயில்ல பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்னைக்கு செயற்கை வெளிச்சமும் டெக்னாலஜியும் குடிச்சோ உறக்கத்தை உடல் நாடி தனக்கு இந்த தூங்க வைப்பான்னு கேட்டாலும் கூட நம்ம ரொம்ப நேரம் செல்ஃபோனை விட்டுட்டோ டிவியை பார்த்துட்டு நேரத்தை போய்கிட்டே இருந்தீங்கனால அந்த உடல் தான் வேணும்னு கேட்குற உறக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் பகல் வேலை பார்க்கும்போது மறதி அதிகமாக இருக்கும், இல்லை தள்ளி போட்ட பழக்கம் அதிகமாகும். இது எல்லாமே உறக்கத்தை முறையாக கொடுக்காத எல்லாருக்குமே அந்த உடல் தன் சக்தி குறைவாக இருக்கும்போது நிறைய வேலைகள் செய்வதற்கு வாழ்க்கையில் ஆன்மீகத்தை முன்னேறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருப்போம். அந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்த முடியல கேட்டால், உடம்புல சக்தி இருக்காது, அல்லது மனதில் சக்தி இருக்காது, அல்லது ரெண்டுலையுமே இருக்காது. கரெக்டாக? அப்போ இதில் மனசுக்கு விட்டுரும். உறக்கத்தில் மனதிற்கும் சிந்தனையிலிருந்து ஓய்வு கிடைக்குது, உடலுக்கும் பாடிக்கு ஓய்வு கிடைப்பதால் தியானத்தில் கிடைக்கிற சக்தி மட்டும்தான் உயர்ந்தது கிடையாது. உறக்கத்தினாலும் உடலுக்கும் மனசுக்கும் பெரும் ஓய்வு கிடைக்குது. ஒரு தியானம் தானே, கான்சியஸ் தியானம் தான் தியானம். கான்சியஸ்லாம் தூங்கினா தூக்கம். ஓகே, இப்போ ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரெயினை பிடிக்க போகிறோம். நம்ம இப்போ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, வேகமாக வந்துட்டு இருக்கு. 1வது பிளாட்ஃபார்ம் நினச்சி நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திடீர்னு பிளாட்ஃபார்மை 3வது பிளாட்ஃபார்மை மாற்றிட்டாங்க. இங்கேருந்து பேக்கை தூக்கிட்டு ஓடும்போது நம்ம ரொம்ப தூரம் ஓடி பழக்கம் இல்லாதவங்க திடீர்னு ஒரு 50 அடிக்கு மேலே ஓடினா வயிறு வலிக்கும், நிப்பாட்டிட்டு திரும்ப ஓடும். அப்போ நீங்கள் ஓடுறதால் மட்டும் சக்தி கிடைக்கல, மிகச்சிறிய ஓய்வு எடுக்கும் போது அந்த ஓய்வுலேருந்து மறுபடியும் ஓட தெம்பு கிடைப்பதை போல தான் உறக்கம். உண்மை. நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதற்கு உங்களுக்கு ஓய்வும் தேவை. கரெக்டாக? அப்போ எப்படி தூங்கணும்னு கேட்டால், பைக் இருக்குது. பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எத்தனை கேர்லாம் போட்டு ஓட்டலாம். ஆஃப் பண்ணும்போது வீட்டுக்கு ஒவ்வொரு கேராக குறைச்சி நியூட்ரலில் போட்டு பெட்ரோல் ஆஃப் பண்ணி தூங்குற மாதிரி உடலுக்கு பரிபூர்ண ஓய்வு வேண்டும் என்றால், எப்படி மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டால் சீக்கிரம் சார்ஜ் ஏறுமோ அதே மாதிரி உறங்கும்பொழுது ரிலாக்ஸாக படுங்க. ஒவ்வொருத்தருக்கும் படுக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? சில பேர் செவத்தில் கால் வச்சுருப்பீங்க, தலைகாணி கால் வச்சுருப்பீங்க. உங்களோட ஓன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. இந்த உடல் இந்த போஸ்டரில் இந்த கண்டிஷனில் படுத்துருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக கான்சியஸாக உணரணும். உணர்ந்ததுக்கப்புறம் தலைப்பகுதி முழுமையாக உள்ளேயே வெளியும் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு மனசுக்குள்ளே சொல்லி ஓய்வாக சொல்லணும். திரும்ப கழுத்து, தோள்பட்டைன்னு ஒவ்வொரு உறுப்பாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் மெல்ல 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 ஒவ்வொரு உறுப்பாக ஓய்வாகுதுன்னு மனசுக்குள்ளாவே சொல்லி அந்த உறுப்பை கவனிக்க உங்களுக்கே தெரியும் ஒரு லேசாக இறங்குறது. அதுதான் நம்மளோட ஆறா. ஓகே, உங்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூங்கும்போது இந்த பாடிக்கு பெருசாக மூவ்மெண்ட்டு வேலையும் கிடையாதுனால நீங்கள் இப்படி கான்சியஸாக ஒவ்வொரு உறுப்பியாக தளர்த்தியை கொண்டு தூங்கும் பொழுது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 8 மணி நேரம் தூங்கினா கூட எழுப்பும் பொழுது இன்னும் 10 நிமிஷம் கண்ணை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திறக்கிற நீங்கள் இந்த மாதிரி கான்சியஸோடு தூங்கி பார்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அலாரம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அலாரத்தை உங்களால் ரிலாக்ஸாக சாதாரணமான திறந்த கண்ணோடு இருந்துச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணுங்க. அப்போ சிம்பிள் விஷயம், கேட்டது மறக்கும், பார்த்தது மறக்கும், செய்தது மறக்காது. செய்து பார்த்துட்டிங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி வரைக்கும் பக்காவாக இருக்கட்டும். ஆங்கிலத்தில் கவிதையாக சொல்லப்போனால் ஃபீல் த ஃபீல் ஐ ஃபீல். செய்து பார்த்து பலன் காணுங்க. உண்மை. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக ஏன்னா நீங்கள் சொன்னால் நடந்துருமா, இது என்ன பெரிய மந்திரமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதை போட்டு ரொம்ப மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நீங்கள் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுங்கள். நான் சொன்னதுக்காக செய்ய வேணாம், நான் சொல்கிறத நீங்கள் முயற்சித்து பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நடைபெறல, அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ஒரு ராங்கான ஒரு தவறுன்னு சொல்லலாம், இல்லை அதை பற்றி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு என்னன்னா, நம்ம எதையுமே செய்து பார்க்காம ஒரு பார்வையாளராகவே இருந்து கொண்டே நாம் குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. நம்ம பங்கேற்பாளராக மாறணும். அதான் சொல்லுவாங்க, வரலாற்றில் ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, பார்வையாளர்களுக்கு வரலாறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நான் தூக்கம் பற்றி படிச்சு வச்ச சில கேள்விப்பட்டேன். என்னன்னா, எப்பவுமே கும்மி இருட்டில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு லைட்டு, நைட் லேம்ப் ஏதாவது ஒன்று போட்டிருக்காங்க. கும்மி இருட்டில் தூங்கும்போது இன்னும் நம்ம தூக்கம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இருந்தால் மனம் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். வெளிச்சம் படப்பட ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பகல் வேலை செய்யறோம் இல்லையா? அப்போ மெலட்டோனிங்கிற சுரப்பையும் கூட கும்மரிட்டு தூங்கினா நமக்கு நல்ல உற்பத்தி ஆகும்போது அந்த தூக்கம் ஹார்மோனல் பேலன்ஸும் சேர்த்து வழிவகுக்கும். உண்மை. அதே மாதிரி நான் இப்போ கேள்விப்பட்டு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, 7 மணிக்கு மேலே நான் சாப்பிட்றது இல்லை, 10 மணிக்கு மேலே முழிச்சிருக்கிறது இல்லை. அதிகபட்சம் வெளி வேலை ஏதாவது ரொம்ப தான் இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு மேலே முழிச்சிருக்கிறது இல்லை. அது மாதிரி 4-4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறேன் என்ன ஆனாலும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட், ஓய்வு கேட்கும்போது ஓய்வு கொடுக்கணும். அன்றைக்கி ஒரு வேளை நம்ம வேலைக்காரமாக கூட 2 மணி நேரம் ஓய்வு ஏற்படலாம். அன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிக்கணும் அவசியம் இல்லை, கூட கொஞ்ச நேரம் தூங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான். எளிமையாக சொல்ல போனால் நமக்கும் மற்றவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் பக்கவாக இருக்கும். நம்ம யார்
பாடி மைண்ட் சொல் 3 தான் நம்ம. அப்போ அந்த உடலில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது எனக்கு ஓய்வு கொடுப்பான்னா அதை எப்படி நம்ம புறக்கணிக்கலாம்? இப்போ நமக்கும் யாருக்கும் முரண்பாடு ஏற்படலாம், நமக்கும் முரண்பாடே வரக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க அதிகமா மத்தவங்ககிட்ட பேசுறதோட உங்க கூட உங்க உடம்பு கூட பேசுங்க. உங்க உடல் உங்களுக்கு ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகளை நாம் கேட்க மறக்கும் போதுதான் அது பின்னர் நோய்களா மாறி வெளிப்படுது அப்படிங்கிறது அழகா சொன்னாங்க. நன்றி. மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கும்.